Hello students, welcome to CMaths channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard chapter 1ல வந்து important questions பார்க்க போறோம். Question என்னன்னு பாருங்க. Prove that cos theta minus sin theta cos theta is orthogonal. So இதை நம்ம prove பண்ணணும். So இந்த given matrix நம்ம A ன்னு எடுத்துக்கலாம். Let A equal to cos theta minus sin theta cos theta ன்னு எடுத்தாச்சு. So இப்போ வந்து இது orthogonal prove பண்ணனும்னா அதோட condition என்னன்னு பார்க்கணும். So இதில் definition 1.3 bookல கொடுத்திருக்காங்க orthogonal condition. A square matrix A is called orthogonal if A into A transpose equal to A transpose into A equal to I, identity matrix. So அதாவது இந்த மேட்ரிக்ஸையும் அதோட டிரான்ஸ்போஸையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரணும். அதே ஆர்டர் சேஞ்ச் பண்ணி மல்டிப்ளை பண்ணாலும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த கண்டிஷனை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணலாம். இப்போ ஏ வந்து நம்மளுக்கு தெரியும், இதுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஸோ டிரான்ஸ்போஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா ரோவை அப்படியே காலமாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரோ வந்து காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா வந்து ஃபர்ஸ்ட் காலம், காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. செகண்ட் ரோ வந்து செகண்ட் காலமாக சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏ டிரான்ஸ்போஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இதோட ப்ராடக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக வரணும். ஸோ இதோட ப்ராடக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் ஏ வந்து இங்கே எழுதிட்டோம், ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே எழுதிட்டோம். ஸோ இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம். ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா. அடுத்தது first row into second column, cos theta into sin theta plus minus sin theta into cos theta. அடுத்து second row into first column, sin theta into cos theta plus cos theta into minus sin theta. Second row into second column, sin theta into sin theta plus cos theta into cos theta. So matrix multiplication over. இப்போ நீங்கள் வந்து இதை simplify பண்ணிக்கலாம். ஸோ இப்போ cos theta into cos theta வந்து cos square theta, அதுக்கப்புறமா இங்கே வந்து மைனஸ் சைன் தீட்டா இன்ட்டு மைனஸ் சைன் தீட்டா நம்மளுக்கு கிடச்சிது இல்லையா. ஸோ அது வந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு கிடைக்கும். அடுத்தது சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு கிடைக்கும். அதுக்கப்புறமா இங்கே சைன் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா வந்து சைன் ஸ்கொயர் தீட்டா, காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ அப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா சிம்பிளிஃபை பண்ணி எழுதியாச்சு. இப்போ வந்து இந்த ஐடென்டிட்டிக்கு வந்து வேல்யூ என்னன்னு தெரியும், காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. அதே மாதிரி இங்கேயும் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இதை வந்து எழுதியிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம 1 போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. இதையும் நம்ம காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டான்னு இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் மல்டிப்ளிகேஷன் சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால காஸ் தீட்டா சைன் தீட்டா இதை வந்து மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு எழுதிக்கிறோம். சைன் தீட்டா காஸ் தீட்டாவை காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த சைட் சைன் தீட்டா காஸ் தீட்டா, இந்த காஸ் தீட்டா சைன் தீட்டாவை நம்ம சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். மல்டிப்ளிகேஷன் ஆர்டர் சேஞ்ச் பண்ணாலும் சேமாக தான் இருக்கும். ஸோ இதை ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. அப்போது சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ வந்து இங்கே வந்து 1 இருக்குது, இதோட வேல்யூ வந்து 1, இது கேன்சல் ஆனதுனால 0, இது கேன்சல் ஆனதுனால 0, இதோட வேல்யூ 1. ஸோ அப்போ இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2. ஸோ இது வந்து I2 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 கிடச்சிருச்சு. அதே மாதிரி நீங்கள் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ மல்டிப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு இதே வேல்யூ தான் கிடைக்கும். அதுக்கு நீங்கள் சிமிலர்லி போட்டாலே போதும். ஸோ அப்போ இது ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஏ மேட்ரிக்ஸ் ஏவும் ஏ டிரான்ஸ்போஸை மல்டிப்ளை பண்ணாலும் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வரதுனால இந்த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஆர்த்தோகனல் அப்படின்னு எழுதிடலாம். தட்ஸ் ஆல் திஸ் சம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பை ரோ ரெடக்ஷன் மெத்தட். ஸோ இந்த மேட்ரிக்ஸோடைய ரேங்க் வந்து ரோ ரெடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை இன்னொரு வேலையும் கேட்கலாம், by reducing into row echelon form.
ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்ம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு கேட்கலாம். இது ரெண்டுமே சேம் கொஸ்டின் தான். ரோ ரிடக்ஷன் மெத்தட்னாலும் ரோ எக்லான் ஃபார்ம் சேஞ்ச் பண்ணி ரேங்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதும் சேம் தான். ஸோ இப்போ வந்து இதில் வந்து ரோ எக்லான் ஃபார்ம் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ரோ எக்லான் ஃபார்ம்ன்றது இஃப் அ மேட்ரிக்ஸ் இஸ் இன் ரோ எக்லான் ஃபார்ம் தென் ஆல் என்ட்ரிஸ் பிலோ த லீடிங் டயக்னல் ஆர் ஜீரோ. ஸோ லீடிங் டயக்னலுக்கு கீழே இருக்கிற எல்லா என்ட்ரிஸும் ஜீரோக்கு கொண்டு வர்றது தான் ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ லீடிங் டயக்னல்னா ரோவும் காலமும் சேமாக இருக்கும். டயக்னலாக வரும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, டயக்னலாக வரும், ரோவும் காலமும் சேமாக இருக்கும். A11, A22, A33 அப்படி வருது ஃபுல்லாக லீடிங் டயக்னல்ஸ். அடுத்தது இப்போ the rank of the matrix is equal to இந்த தியரம் 1.12 வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். The rank of the non-zero matrix is equal to number of non-zero rows in a row echelon form of the matrix. ஸோ இந்த வந்து ரோ எக்லான் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா the rank of the matrix வந்து அந்த மேட்ரிக்ஸில் இருக்க நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுதான் இந்த தியரம் வந்து ஸ்டேட் பண்ணுது. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம ரேங்க் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றினதுக்கு அப்புறமா கிடைக்கிற நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் தான் வந்து ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு த கிவன் மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் ரோ எக்லான் ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ணணும்னா அது லீடிங் டயக்னலுக்கு கீழே இருக்கிற எல்லா என்ட்ரிஸையும் ஜீரோ கொண்டு வரணும். இதுதான் லீடிங் டயக்னல். இப்போ டயக்னல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணாலும் வரும், இல்லைனா நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். இது வந்து A11, இது பார்த்தீங்கன்னா A22, அப்புறமா இது வந்து A33, அப்புறமா அடுத்தது இல்லை உங்களுக்கு, ஃபோர்த்து ரோ கிடையாது. ஸோ அப்போ இது மூணும் தான் வந்து உங்களுக்கு லீடிங் டயக்னலாக இருக்கும். ஸோ அப்போ இதுக்கு கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த எலிமெண்ட்டும் 2ம் 5ம் -1 இந்த இடத்த நம்ம வந்து 0 ஆக்கிட்டோம்னா இது ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு எலிமெண்ட்டையும் 0 ஆகுறது ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த ரெண்டு என்ட்ரிஸையும் நம்ம 0 ஆக்குறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து இந்த ஃபஸ்ட்டு எப்பயுமே இந்த மேட்ரிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து 1 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 1 இல்லைன்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் பண்ணி இந்த இடத்துல 1 கொண்டு வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இந்த என்ட்ரிஸை வந்து 0 ஆக்க முடியும். ஸோ இதில் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அவங்க 1 இருக்கிறதுனால நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம் இந்த என்ட்ரிஸை 0 பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ இந்த என்ட்ரிஸை 0 பண்ணணுன்னா இங்கே 2 இருக்குது. இப்போ வந்து 2 - 2 இருந்துச்சுன்னா 0 வந்துடும். அப்போ இங்கே வந்து 2 ஆக்கணும்னா ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 2 - 2 = 0 இல்லையா? ஸோ அப்போது இங்கே 2 வரணும். அதுக்கப்புறமா 2 வந்ததுக்கப்புறமா கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். ரோ 2 = ரோ 1ல் எந்த சேஞ்சஸுமே கிடையாது, ஏன்னா எல்லாமே நான் ஜீரோ என்ட்ரிஸ் தான் இருக்கணும். ரோ 2 ரோ 3 தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ ரோ 2 பார்த்தீங்கன்னா R2 மைனஸ், இப்போ இதை நம்ம வந்து 2ஆக மாற்றுறோம் இல்லையா? ஸோ அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 × R1. அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து 0 வரும், அதனால மைனஸ் போட்டுக்கணும். ஸோ R2 - 2 R1. அடுத்தது வந்து இந்த இடத்த நம்ம 0 ஆக்கணும். ஸோ இப்போ இங்கே 0 ஆக்கணும்னா அதே மாதிரி இந்த 1 இருக்கிறத எப்பவுமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக நம்ம வந்து இதில் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு 0 வந்துடும். அதனால தான் இந்த இடத்துல நம்ம 1 கொண்டு வர்றது. ஸோ இப்போ இங்கே வந்து 5 இருக்குது, இங்கேயும் 5 இருந்துச்சுன்னா 5 - 5 வந்து 0. 5 - 5 0. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். R3 - 5ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 5R1, இங்கே சப்ராக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ -5R1. இப்படி தான் வந்து நம்ம எல்லா எலிமெண்ட்ரி ஆப்ரேஷனும் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இப்போ R2 ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ R2க்கு நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், எலிமெண்ட்ரி ஆப்ரேஷன் R2 - 2R1 பண்ண போகிறோம். ஸோ R2 எந்த மல்டிப்ளிகேஷனும் இல்லை, அதை அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ R2 வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்கதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். 2 - 1 3 4. ஸோ அதை அப்படியே எழுதிருக்கோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2R1, இப்போ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. R1ஓட 2 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ R1ஓட 2 மல்டிப்ளை பண்ணால் 1 2s are 2, 1 2s are 2, 1 2s are 2, 3 2s are 6. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் 2R1. அடுத்தது தான் நம்ம என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். ஃபஸ்ட்டு சேம் எலிமெண்ட்டாக மாற்றிக்கிறோம், அதுக்கப்புறமா நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா அது 0 ஆகிடும். ஸோ அப்போ சப்ராக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும், சைனை சேஞ்ச் பண்ணணும். சைனை சேஞ்ச் பண்ணியாச்சு, கொடுத்துருக்கிற சைனுக்கு ஆப்போசிட் சைனாக மாற்றிக்கணும். ஸோ ப்ளஸ் இருந்தால் மைனஸ், ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ். இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. 2 - 2 0, -1 - 2 வந்து -3, 3 - 2 வந்து 1, 4 - 6 வந்து -2. இப்போ நம்மளுக்கு R2 கிடச்சிருச்சு. அதே மாதிரி R3யும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ R3க்கு என்ன ஆப்ரேஷன் பண்ணணும், R3 - 5R1. ஸோ R3லே எதுவுமே மல்டிப்ளிகேஷன் இல்லை, அதனால R3யை நீங்கள் அப்படியே எழுதிக்கணும். ஸோ 5 - 1 7 11. ஸோ இதை அப்படியே எழுதியாச்சு. R1ல என்ன பண்ணுறோம், 5ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ R1-ஐ 5ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 1s are 5, 5 1s are 5, 5 1s are 5, 5 3s are 15. ஸோ அதை இங்கே எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், சேமாக மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம 0 ஆக்க முடியும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சைனை ஆப்போசிட்டாக மாற்றிக்கோங்க. ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், ப்ளஸ் இருக்கிறதுனால மைனஸ், ப்ளஸ்ஸு ஆப்போசிட் சைட் மைனஸ், ப்ளஸோட ஆப்போசிட் சைட் மைனஸ். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 5 - 5 வந்து 0, -1 - 5 வந்து -6, +7 - 5 வந்து +2, அதுக்கப்புறமா +11 - 15 வந்து -4. ஸோ இப்போ இந்த R2வையும் R3யையும் நீங்கள் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணி எழுதணும். ஸோ R1-ஐ நம்ம எந்த சேஞ்சுமே பண்ணலை. ஸோ இப்போ அந்த R1 இதில் கொஸ்டினில் கொடுத்துருக்க மாதிரி அப்படியே நான் எழுதிட்டேன். 1 1 1 3. ஸோ 1 1 1 3. R2-வை நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்ம சேஞ்ச் பண்ண R2-வை இங்கே எழுதணும். 0 - 3 1 - 2. அடுத்தது R2-வையும் நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த சேஞ்ச் பண்ண R3-யை இங்கே எழுதணும். 0 - 6 2 - 4. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ ரோ எக்லான் ஃபார்முக்கு இன்னும் வரல. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த டயகனல் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டயகனல் இதான் 1 - 3 2 தான் டயகனல். இந்த டயகனலுக்கு கீழே இருக்க என்ட்ரிஸ் எல்லாம் 0 வரணும். இந்த இடத்துல மட்டும் 0 வரல. ஸோ இப்போ இந்த இடத்த நம்ம 0 பண்ணணும். இந்த -6-ஐ வந்து 0-ஆக மாற்றணும். ஸோ இந்த -6-ஐ வந்து 0-ஆக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து -3 இருக்குது. ஸோ இதை -6-ஆக மாற்ற முடியுமான்னு பாருங்கள். ஸோ இப்போ இதை -6-ஆக எப்படி மாற்றலாம், 2ஓட மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து -6-ஆக மாறிடும். 3 2s are -6. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து இங்கேயும் -6 வரும். சேம் நம்பராக மாற்றணும். ஸோ இப்போ சேம் சைன் இருக்கு இல்லையா, -6 -6. ஸோ இப்போ இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து 0 வரும். ஸோ அப்போ இதை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருப்போம். R3 தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். R3 tends to R3 minus. ஸோ இங்கே வந்து 2R2. எப்பயுமே சேம் சைன் இருக்குது, இது ரெண்டுலேயுமே சேம் சைன் இருக்குன்னா நீங்கள் எப்பயுமே சப்ட்ராக்ஷன் தான் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இங்கே வந்து -2R2. ஸோ இப்போ இந்த ஆப்ரேஷன் எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். R3ல எந்த சேஞ்சஸுமே இல்லை, அது அப்படியே எழுதிக்கிறோம். 0 - 6 2 - 4. ஸோ இதை அப்படியே எழுதிக்கோங்க. இப்போது இங்கே வந்து R2 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த R2-வை எடுத்துக்கோங்க, அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 2s are 0. அப்புறமா -3 × 2 வந்து -3 × 2 வந்து -6. அப்புறமா 1 × 2 வந்து 2, -2 × 2 வந்து -4. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் சைன் மாற்றிக்கோங்க. 0க்கு வந்து நோ சைன், அதனால் அதை விட்டுடலாம். ஸோ மைனஸோட ஆப்போசிட் வந்து ப்ளஸ்ஸு, ப்ளஸோட ஆப்போசிட் மைனஸ், ப்ளஸ் மைனஸோட ஆப்போசிட் ப்ளஸ், ஆப்போசிட் சைன் மாற்றியாச்சு. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ 0 - 0 0, ப்ளஸ் -6 + 6 0, +2 - 2 0, -4 + 4 0. ஸோ எல்லாமே 0 ஆகிடுச்சு தேர்ட் ரோவில். ஸோ ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ அப்படியே நீங்கள் எழுதணும். தேர்ட் ரோ மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கிற ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ அப்படியே எழுதிக்கோங்க. 1 1 1 3. செகண்ட் ரோ வந்து 0 - 3 1 - 2. தேர்ட் ரோ சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபைண்ட் அவுட் பண்ண ஆன்சர் எழுதுங்க. 0 0 0 0. இப்போ ரோ எக்லான் ஃபார்முக்கு வந்துச்சான்னு செக் பண்ணிடலாம். இப்போ இதுதான் உங்களுடைய டயகனலு, லீடிங் டயகனல். ஸோ இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே 0 இருக்குது. ஸோ இதுக்கு இந்த டயகனலுக்கு கீழே இருக்கிறது இங்கேயும் 0 வந்துருச்சு, இங்கேயும் 0 வந்துருச்சு. மற்றது 0 வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகே. ஸோ இது வந்து ரோ எக்லான் ஃபார்மில் இருக்குது.
ஸோ இப்போ வந்து நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இந்த லாஸ்ட் கிடைச்ச ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் இஸ் இன் ரோ எக்லான் ஃபார்ம். த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இஸ் இன் ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ இப்போ இதில் வந்து என்ன கொடுத்துருக்கோம், ரோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் வந்து ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோ இருக்குது? ஸோ இது ஒரு நான் ஜீரோ ரோ, இது ஒரு நான் ஜீரோ ரோ. இதில் ஏதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு என்ட்ரியாவது நான் ஜீரோ இருந்துச்சுனாலே இது நான் ஜீரோ ரோ தான். ஸோ இது 2 நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2 நான் ஜீரோ ரோஸ் இருக்கு இல்லையா? ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. இட் ஹாஸ் 2 நான் ஜீரோ ரோஸ். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ரோ ரெடக்ஷன் மெத்தட் ஆர் ரோ எக்லான் மெத்தடில் வந்து ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். தட்ஸ் ஆல் திஸ் சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேங்க்யூ.